யூடியூப் நேர்களுக்கு கவிதா டெய்லர் அன்பான வணக்கங்கள். நீ கிளாஸ்ல உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்ற விதமா தான் நம்ம இந்த வீடியோ அமைய போகுது. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போவோம். நம்ம ஏற்கனவே இந்த 4 கமெண்ட்ஸ்க்கு நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வர கமெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். பாபின் கேஸ் கலண்டு போகுது தைக்கும் போதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பாபின் கேஸ் கலண்டு விழுகுது அப்படின்றாங்க. பாபின் கேஸ் கலண்டு விழுகுது அப்படின்னா உங்களுக்கு புது பாபின் கேஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஷின்ல நீங்க கேஸ் புதுசா வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மிஷினுக்கு உங்க கேஸ் பொருந்தல அப்படின்னு தான் அர்த்தம். கேஸ் பொருந்தலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கலண்டு தான் விழுந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த பார்ட்ஸ் சில மிஷின்ல கொஞ்சம் பார்ட்ஸ் பெருசா இருக்கும், சில மிஷின்ல கொஞ்சம் சிறுசா இருக்கும் பார்ட்ஸ். அந்த மாதிரி கேஸ் சில சமயங்கள்ல ஒவ்வொரு நேரம் பொருந்தும், ஒவ்வொன்றும் பொருந்தாது. உங்களுக்கு இப்படி போய் நிக்கிறப்ப இப்படி வச்சுட்டு இப்படி நிப்பாட்டினோடனே டப்புன்னு சத்தம் கேட்கணும். உங்களுக்கு இப்படி மாட்டினோடனே ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்டு கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா பொருந்துதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ் பொருந்தல அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுவே உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நாங்க போட்டுட்டு இருந்த கேஸ் தான், ஏற்கனவே ரன்னிங்ல இருந்துச்சு, அப்பெல்லாம் நல்லா தான் அடிச்சுச்சு, இப்பதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா சில சமயங்கள்ல இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பாருங்க, இந்த இது இப்படி இங்க இப்படி வருது பாருங்களேன், இந்த ஒர்க்கு கரெக்டா இல்லாம போயிடும். இந்த இப்படி டக்குன்னு எடுத்தோடனே இப்படி விழுகுது பாருங்களேன், இப்படி நீங்க எடுத்த உடனேயும் இப்படி டக்குன்னு போய் விழுகணும். இந்த மாதிரி இந்த பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு பாருங்க உங்களோட கேஸ்ல. அது என்ன ஆகும், சில சமயங்கள் இங்க போட்டிருக்க இந்த ஸ்ப்ரிங் ஒன்று சின்னதா போட்டிருப்பாங்க, அந்த ஸ்ப்ரிங்கோட ஒர்க்கு உங்களுக்கு லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சோம்னா இப்படியே வாய் திறந்த மாதிரியே இருக்கும். இந்த இருக்காருங்க இந்த கேப்லயே இருக்கும், இப்படி போய் ஒட்டாது. கேஸ்ல போய் ஒட்டணும் பாருங்க, அது ஒட்டாம இப்படியே திறந்த மாதிரியே இருக்கும். இப்படி திறந்த மாதிரியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுல போய் கரெக்டா போய் பொருந்தாது. அப்படி போய் நிக்கணும் பாருங்க, இப்படி நம்ம விட்ட உடனேயும் இது போய் இப்படி டக்குன்னு போய் அமுங்கணும். அமுங்கி இருந்தா மட்டும்தான் கேஸ் அந்த இடத்துல நிக்கும். உங்களுக்கு இந்த இது அமுங்காம அப்படியே தூக்கி இப்படி இந்த அளவுக்கு தூக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி தூக்கி நின்று இருந்துச்சுன்னா எப்படி கேஸ் நிக்கும், உங்களுக்கு நிக்காது. நிக்காம என்ன ஆகும், நம்ம ஒரு தையல் போட்ட உடனே கலந்து கடவுக்குன்னு கீழே விழுந்துரும். விழுந்துருதுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நூல் சிக்கிரும். கேஸ் கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம மே நூல் போய் கீழே போய் சிக்கிக்குவோம், எல்லா ப்ராப்ளமே வரும். அதனால என்ன பண்ணணும், நீங்க கேஸை உடனே நீங்க வேற கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. போட்டோம்னா அது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். போட்டுட்டு நீங்க அடிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இது கரெக்டா பொருந்து இப்படி போய் நின்றுச்சுனாவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மிஷின்ல இப்படி மாட்டி பார்த்துட்டு இப்படி மாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தையல் சும்மா நீங்க அடிச்சு பாருங்க, இப்படி சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கேஸ் நிக்கும். இப்படி நின்றுகிடுச்சுன்னா ஓகே, நிக்காம அது கீழே கலண்டு விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த மிஷின்ல புது கேஸ்னா உங்களுக்கு அந்த இந்த மிஷினுக்கு பொருத்தலைன்னு அர்த்தம். இல்ல பழைய கேஸ் நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்த கேஸ் தான் இப்படி ஆயிருச்சு, இப்பதான் அப்படி வருது அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கோட ஒர்க்கு சரியில்லாம போச்சு, நீங்க அந்த கேஸை மாத்திட்டு வேற கேஸ் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்ப அடுத்த கமெண்ட்ஸ் பார்ப்போம். இப்ப இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. மிஷின்ல தைக்கும் போது ஊசி டைட் ஆகி நிக்குது, வீல்ல சுத்தினாலும் வீலை சுத்தினாலும் ஊசி நகர மாட்டேங்குது. வீலை சுத்தி இருக்காங்க, ஊசி நகரலையா. இந்த இடத்துல இந்த வீலை சுத்துறப்ப இந்த ஊசி நகராம நிக்குது அப்படின்றாங்க. இப்ப இந்த நீடில் பார் அசையாம நிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இந்த ஸ்டாப் மோஷன் ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம லைட்டா அப்படி கழட்டிக்குவோம். இப்படி கழட்டி விட்டுட்டோம்னா இப்படி நல்லா டைட்டா அப்படி கழட்டி விட்டுக்கோங்க. கழட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்க நின்றுச்சு பாருங்க. இப்ப ஊசி நகர்ல பாருங்க, அப்படியே நிக்குதா. இந்த இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு நம்ம பாபின்ல நூல் சுத்திக்கிறலாம். இப்படி சுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது எப்பயுமே நகராம நிக்கும், ஊசியும் சேஃப்டியா இருக்கும். உங்களுக்கு ஊசி போய் கீழே போய் எதுவும் உடஞ்சிருமோ, நம்ம அடிக்கிறப்ப ப்ரெஷர்ல போய் பட்டுருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டே இங்க நூல் சுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதை கழட்டி லைட்டா அப்படி கழட்டினீங்கன்னாவே போதும், வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சுத்தி முடிச்ச உடனே இந்த பாபின் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த பேலன்ஸ் வீலை இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கிட்டு இந்த இதை டைட் பண்ணிருங்க. இந்த இருக்காங்க டைட் ஏறிச்சு பாருங்க, இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி சுத்துங்க. இந்த பாருங்க இப்ப ஊசி நகர்தான் பாருங்க, இந்த பார் நகன்றும், இப்படி நகன்றும். இப்ப லூஸ் ஆனதுக்கு காரணம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இந்த ஸ்டாப் மோஷன் ஸ்க்ரூ நம்ம இந்த சைடு கழட்டினோம்னா லூஸ் ஆயிரும்,
இந்த சைடு நல்லா டைட்டு நமக்கு தேவை தையல் தைக்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த சைடு நல்லா டைட் பண்ணிட்டு இந்த வீலை பிடிச்சிக்கிட்டு தான் நீங்க டைட் பண்ண முடியும். இதை வீலை பிடிக்காம இப்படி டைட் பண்ணீங்கன்னா இந்த வீலும் சேர்ந்து தான் சுத்திக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து டைட் ஏறாது. அப்ப இந்த பேலன்ஸ் வீலை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி டைட் பண்ணீங்கன்னா நல்லா டைட் ஏறிடும். டைட் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊசி வந்து நகண்டு கொடுத்துரும். இப்பதான் நகலுது பாருங்க. இப்ப அந்த காரணத்தினாலையும் உங்களுக்கு வந்து இது கலண்டு இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஊசி நகராம நிக்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு ரீசனு. இப்ப இவங்களுக்கு என்ன மிஸ்டேக் வந்திருக்குன்னா ஊசி வந்து நகர மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஊசி நகரலைன்றதுக்கு இதை பார்க்க சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இந்த இதை வந்து டைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இப்ப இதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஆனா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாபின் கேஸ்ல போய் மேல வந்து நூல் போய் மாட்டுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த மிஸ்டேக் இல்லை அப்படின்னா இந்த இது நகரதான் செய்யுது அவங்களுக்கு. இது அவங்களுக்கு நகருது, கேஸ்ல போய் நூல் போய் மாட்டுதுன்றாங்க. கேஸ்ல போய் நூல் மாட்டுது, மே நூல் போய் மாட்டுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட் ரெகுலேட்டர் இருக்கு பாருங்க, இது வந்து 0% அப்படி இருந்திருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து தைக்கிறதுக்கான பகுதி. இந்த இதுக்கு மேல போனோம்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு போறதுக்கான பகுதி. இப்படி பேக் சைடு அது வந்து நூலை வந்து துணியை வந்து நமக்கு இந்த சைடு தள்ளுறதுக்கு பதில் முன்னாடி வந்துகிட்டு இருப்போம். பேக் சைடு தப்பம் பாருங்க, அந்த இதுக்கான பகுதி. இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரே இடத்துலயே அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நூல் வந்து இந்த ஊசி வந்து ஒரே இடத்துல அடிக்கும். இப்ப அந்த மாதிரி பொசிஷன்ல வந்து நீங்க கேஸ்ல நூல் இங்க மாட்டிருந்தீங்க, மே நூல் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே இடத்துல உங்களுக்கு தையல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போய் கேஸ்ல போய் நூல் மாட்ட தானே செய்யும். உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல தையல் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாவே கேஸ்ல போய் நூல் போய் மாட்டிக்கும். அப்படின்ற பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து பாபின் கேஸ் மேல போய் நூல் போய் சிக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ரெகுலேட்டரை வந்து கரெக்டான பொசிஷன்ல நம்ம எத்தனை தையல்ல நம்ம வைக்கணுமோ அத்தனை தையல்ல வச்சுக்கிட்டு நீங்க அடிக்க ஆரம்பிச்சு இப்ப அதுவும் சரியாயிருச்சு, இந்த பகுதியும் உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா நீங்க அடுத்த பொசிஷன் வந்து கேஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத பாருங்க. கேஸ் சில சமயங்கள்ல வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க, கேஸ் சரியில்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வரும். கேஸ் வந்து கலண்டு விழுந்துருது. சில சமயங்களில் கேஸ் வந்து பொருந்தாத, நம்ம மிஷினுக்கு பொருந்தாத கேஸ் வாங்கி நம்ம கம்பெனி வாங்கி நம்ம போட்டுட்டோம்னா சில சமயங்களில் அந்த மாதிரி இருக்கவும் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வேற கேஸ் ஒரு பழைய கேஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்து உங்களுக்கு வந்து அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து தையல் வந்து நூல் சிக்காம வருது அப்படின்னா உங்களுக்கு கேஸ் மட்டும்தான் ப்ராப்ளமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க புது கேஸ் கூட வாங்கி போட்டுக்கோங்க. வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்த மிஸ்டேக் பார்ப்போம். இந்த கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லாம் வந்து சரியா இருக்கு ஆனா தையல் விழுகல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மிஸ்டேக் வந்து ஒரு 6 பேர் வந்து இதை கேட்டிருக்காங்க. எல்லாமே நான் சரியா வச்சிருக்கேன் ஆனா எனக்கு தையல் விழுகல அப்படின்னா உங்களுக்கு ஒரே ரீசன் தான், தையல் வந்து இந்த நூல் எடுக்கிற இது வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாமே நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டீங்க, நம்ம வீடியோல பார்த்து எல்லாமே செக் பண்ணிட்டோம், ஆனா உங்களுக்கு வந்து இந்த தையல் மட்டும்தான் எனக்கு விழுகவே மாட்டேனுது அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து இப்படி நூல் இப்படி வச்சு மாட்டிருப்பீங்கல்ல, இது இப்ப நூலெல்லாம் நல்லா மாட்டிக்கோங்க. நூல் வந்து கரெக்டா எல்லாத்தையும் ஒரு தடவை அவுத்துட்டு இப்படி மாட்டுங்க. அப்பதான் ஏதாச்சும் ஒண்ணுல சிக்கி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து விழுகாம இருந்துட்டு இருக்கும். சிக்கி இருந்துச்சுன்னா தையல் வந்து போய் விழுகாது, டைட்டாவே இருக்கும். நீங்க ஊசி மாட்டி இருக்கிறது கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஊசி வந்து இந்த சப்பட்டையான பகுதி இருக்கு பாருங்க, இந்த சப்பட்டையான பகுதி கரெக்டா நமக்கு இந்த சைட்ல வந்து இந்த மிஷினோட அப்படி ஒட்டி இருக்க சைட்ல இப்படி குத்துற மாதிரி இருக்கணும். இந்த மிஷினோட ஒட்டி வர்ற இடத்துல நம்ம உள்ள அப்படி விடணும். இந்த சப்பட்டையான பகுதி கரெக்டா இந்த மிஷின்ல இருக்கணும். இந்த சைடு வந்து இந்த கோடு மாதிரி வந்திருக்கு பாருங்க, இந்த ஊசியில ஒரு கோடு மாதிரி நீளமா இருக்கு பாருங்க, அது வந்து நமக்கு இடது பக்கம் இருக்க மாதிரியும் இந்த தட்டை பகுதி வந்து கரெக்டா மிஷினை வந்து கரெக்டா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நூல் போய் உள்ள போய் பதிஞ்சு எடுக்கும். உங்களுக்கு இல்லைன்னா சில சமயங்கள்ல வந்து ஊசி உடையிறது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க கிராஸா எதுவும் மாட்டிருந்தீங்கன்னா ஊசி உடஞ்சும் போகும். இப்போ இந்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா இருக்கப்ப கரெக்டா நீங்க மாட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பாருங்க, நூலை வந்து இப்படி கையில இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த கேஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே மாட்டினதுல இவ்வளவு நூல் விட்டுக்கறணும். இந்த பாருங்க, இந்த கேஸ்ல வந்து இவ்வளவு நூல் இவ்வளவு நீளத்துக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுல மாட்டிக்கோங்க.
மாட்டிட்டு இந்த இந்த நூலை வந்து இப்படி மெதுவாக விட்டு பாருங்க. இப்படி விட்டு இந்த நூலை அப்படி பிடிச்சிக்கோங்க. அப்படி கையில் பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இந்த நூல் வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்துருச்சான்னு பாருங்க. நூல் வந்து மேலே எடுத்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஊசி மாட்டியிருக்க தூரம் வந்து கேஸுக்கும் இந்த ஊசியோட தூரமும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப அந்த நூல் அடி நூல் வந்து மேலே வரமாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஊசியோட தூரம் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். இந்த ஊசியும் அந்த கேஸ்லேருந்து வர்ற கேப்பும் வந்து ஒரே அளவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அந்த தையலே விழுகும். உங்களுக்கு அந்த நூல் எடுக்கலைன்னாவே தையலே வரவே வராது. அப்படியே சும்மா தான் தையல் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும். நூலை போய் நம்ம எடுத்து பார்த்துட்டு நூல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மெதுவாக தையல் போட்டு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு நம்ம தையல் பொடி தையல் வேணும்னா பொடி தையல் வச்சுக்கோங்க. இல்லை பெரிய தையல் வேணும்னா பெரிய தையலில் வச்சுக்கரலாம். பொடி தையலில் வச்சுருக்கேன் நான். கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு வந்து தையலே விழுகாமல் நிற்கிது உங்களுக்கு மிஷினில். இப்போ கேஸ்லேருந்து வர்ற நூலும் வந்து டைட்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். கேஸில் நம்ம எப்படி கேஸில் வந்து எந்த அளவுக்கு தலைச்சியில் நூல் வரணும் அப்படின்றது போன வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்து அந்த தலைச்சியில் வந்து நூலை வச்சுக்கோங்க. அதே மாதிரி டென்ஷன்லையும் எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றதும் போன வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அதை போய் பார்த்து உங்களுக்கு அந்த டென்ஷனையும் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரவே வராது. இப்போ வந்து உங்களுக்கு நூலை எடுக்கலை அப்படின்னா ஊசி வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இறக்கி வைக்கணுமோ அந்த பாருங்க கொஞ்சோண்டு இறக்கிக்கோங்க. இந்த இடத்துட்ட இருக்கு பாருங்க. இந்த இடத்துட்ட இந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஸ்க்ரூவை விட்டு கீழே இறங்காத அளவுக்கு ஊசியை மாட்டிக்கோங்க. ஸ்க்ரூவோட கரெக்டாக அந்த ஊசி இந்த இடத்துல இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இறக்கிக்கிட்டு நீங்கள் வச்சு பார்த்து ஊசி தட்டக்கூடாது. கீழே போய் தட்டுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அடிச்சு பாருங்க, கரெக்டாக வரும். அதேமாதிரி டென்ஷனும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் மிஷினில் வந்து ஏதாச்சும் ஒரு பாகத்தில் வந்து ஆயில் விடாமையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இதில் இந்த இடத்துட்டலாம் நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம ஆயில் எப்படி விடுறது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் எந்தெந்த பாகத்துக்கு ஆயில் விடணுமோ அந்த பாகத்துக்கு பூரா நீங்கள் ஆயில் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஓடும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, புதிய தையல் மிஷினு ஆனால் ஊசி பாபின் நூலை வந்து எடுக்கலை அப்படின்றாங்க. தையல் மிஷின் வந்து புதுசாக இருக்குது ஆனால் ஊசி வந்து பாபின் நூலை வந்து எடுக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த பாபின் நூலை எடுக்கலை அப்படின்னாவேவும் என்ன காரணம், ஊசி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லைன்னு தான் அர்த்தம். பாபினை வந்து அதே மாதிரி பாபின் நூலை வந்து பாபினில் எந்த அளவுக்கு தலைச்சியில் வச்சுக்கிறணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தலைச்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கிறப்ப இந்த நூலை போய் எடுக்கணும்னா சில சமயங்களை எடுக்காமே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பாபின் கேஸ் வந்து ரொம்ப டைட்டாக வந்துருச்சு, இந்த இழுக்கிறப்ப உங்களுக்கு நூலை இழுக்கவே மாட்டேனுது. அந்த மாதிரி நீங்கள் புது கேஸ் வாங்கி போட்டிருப்பீங்க. புதுசாக இருக்கிறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருந்துருப்பாங்க. நம்ம நூல் மாட்டினோடனே பார்த்தோம்னா ரொம்ப டைட்டாக அப்படி இழுக்க வரப்ப வரவே வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரூவை வச்சு இந்த சின்ன ஸ்க்ரூ வச்சு இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வாக்கில் திருகினீங்கன்னா லைட்டாக திருகினாவே போதும். ரொம்ப திருக வேண்டாம். லைட்டாக அப்படி திருகிட்டு நீங்கள் இழுத்து பாருங்க, கொஞ்சம் நல்லா வரும். இப்படி நம்ம தூரம் வந்து இது பாருங்க, இப்படி பாபின் சுண்டுற அளவுக்கு சுண்டுனா மட்டும்தான் கீழே வரணும். இந்த இருக்காருங்க, இது இப்படி சுண்டுனோம்னா கீழே இறங்கணும். இப்படி சுண்டுனோம்னா இப்படி கீழே இறங்குது பாருங்க. அப்படி இறங்குற பொசிஷன்ல நீ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊசியையும் நம்ம எந்த அளவுக்கு வைக்கணும்ன்றத பார்த்துக்கோங்க. ஊசியை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இந்த அந்த ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும் பாருங்க, அந்த ஸ்க்ரூல இடிக்கிற அளவுக்கு முதல் வச்சு நீங்க வந்து தச்சு பாருங்க. நூலை வந்து எடுக்குதான்னு பாருங்க. எடுக்கல அப்படின்னா மட்டும் அதை விட கொஞ்சம் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இல்ல மிஷின் அதையும் செஞ்சு பார்த்தும் நமக்கு எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து இந்த பிளேட்டை கழட்டிட்டு நம்ம சர்வீஸ் வீடியோல வந்து இந்த நீடில் பாரை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டா வைக்கிறது அப்படின்றத நம்ம ஊசியோட தூரத்தை செக் பண்றதுக்கு நம்ம இங்க பாருங்க, அது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சர்வீஸ் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செக் பண்ணி நம்ம இது பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இந்த நீடில் வந்து இந்த இடத்துல தெரியுது பாருங்களேன்.
இந்த இருக்காருங்க இப்படி நம்ம கை வச்சோம்னா இந்த இப்படி விரலை வைக்கிறப்ப இந்த இடத்துல விரல் கிட்ட வந்து லைட்டா தட்டினா போதும். ஊசி வந்து ரொம்ப இறங்கக்கூடாது. லைட்டா இப்படி நம்ம இப்படி பண்றப்ப தெரியணும் உங்களுக்கு. தடவினோம்னா அந்த கூர்மையான பகுதி தெரியும் நமக்கு. ரொம்ப இறங்கி இருந்துச்சுன்னா கையில வந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஊசி இறங்குனது தெரியும். தடவுறப்ப நிறையாவே தெரியற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஊசியை ஏத்திக்கோங்க. இல்ல தடவி பாக்குறப்ப ஊசியே அந்த மொனை தட்டவே இல்லை எனக்கு அப்படின்னா அப்ப வந்து இந்த நீடில் பாரை வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு இறக்குன பொசிஷன்ல நம்ம அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சர்வீஸ் வீடியோல வந்து எந்த அளவுக்கு நம்ம இறக்கி வச்சு இந்த இடத்துல டைட் பண்ணணும். இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த இடத்துல இந்த ஓட்டை இருக்கு பாருங்க. இந்த சைட்ல வந்தீங்கன்னா இந்த சைட்ல ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை இருக்கு பாருங்க. இந்த ஓட்டைக்குள்ள இந்த இதை விட்டு நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதை எப்படி கழட்டுறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த சைடு இப்படி விட்டு நீங்க இப்படி திருகினீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகும். லூஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் நீங்க பாரை வந்து கரெக்டா அந்த ஊசி அப்படி கையில வச்சு வைக்கிற அளவுக்கு இந்த ஊசி போய் கையில வந்து படும். அந்த விரல்ல வந்து படுற தூரத்துல வந்து நீங்க வச்சு பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டைட் பண்ணிக்கோங்க. அது பிறகு நீங்க நூலை மாட்டிட்டு நீங்க அடிச்சு பாருங்க, கரெக்டா வரும் உங்களுக்கு. இப்போ இந்த மிஸ்டேக்குக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சாவே போதும், உங்களுக்கு தையல் விழுந்துரும். விழுகலைன்னா நீங்க பொறுமையா நீங்க செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த நம்ம என்ன மாதிரி செஞ்சிருக்கோன்றத நல்லா ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்க போட்டு பார்த்து அதை வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. மிஷின்ல வந்து இந்த தூரம் தான் கரெக்டா இல்லாம இருக்குமே தவிர வேற எந்த ப்ராப்ளமும் இந்த மிஷின்ல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு தையல் விழுகலை அப்படின்னாவேவும் பாபின் நூலை எடுக்கலை அப்படின்னா ஊசியோட தூரமும் பாபின் கேஸுக்குள்ள தூரமும் கரெக்டா இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப பாபின் கேஸை வந்து நம்ம டைட்டா இருந்துச்சுன்னா மட்டும் அதை லூஸ் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா மற்ற எல்லாமே இந்த நீடில் பார் வந்து ரொம்ப அந்த பாருங்க, நான் எந்த அளவுக்கு நம்ம வைக்கணுன்றத அந்த வீடியோல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வச்சு நீங்க டைட் பண்ணிக்கோங்க, கரெக்டா வந்து அடிபட்டுரும். நூல் வந்து நல்லா தையல் விழுகும். இப்ப பாருங்க, இந்த கமெண்ட்ஸ் வந்து தைக்கும் போது வந்து 4-5 தையல் விழுகுதுன்றாங்க. பின்பு வந்து துணி வந்து நகராம நின்றுக்கிறது, கீழே போய் நூல் வந்து கொத்தா வந்து நின்றுக்கிறது, கொத்தா வந்து நூல் வந்து சிக்கிக்கிறது அப்படின்றாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு இந்த பகுதி இருக்கு பாருங்க, இந்த செட்டில் இருக்கு பாருங்க, இந்த செட்டில் பகுதியை நல்லா தொடச்சிருங்க. இந்த பகுதியை வந்து தனியா கழட்டிருங்க. இது எப்படி கழட்டுறதுன்ற உங்களுக்கு சர்வீஸ் வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 2 பக்கம் இருக்க ஸ்க்ரூவையும் கழட்டிருங்க. கழட்டிட்டு இந்த கழட்டினீங்கன்னா இந்த பார்ட்ஸ் மட்டும் தனியா வந்துருச்சுன்னா இந்த பகுதியை எடுத்து இந்த ரேசர் இருக்கு பாருங்க, இந்த ரேசரு இந்த இடத்துல எல்லாம் வந்து நூல் எது சிக்கியிருக்கான்னு பாருங்க. நூல் ஏதாச்சும் இந்த இடத்துல போய் இந்த ரேசரை கழட்டுங்க. இதை எப்படி கழட்டுறதும் வந்து நம்ம அந்த வீடியோல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இந்த பகுதியை அப்படி கழட்டி விட்டுட்டு நல்ல இந்த இடத்த பூரா நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நல்ல ஆயில் விடுங்க. ஆயில் விடாம உங்களுக்கு இந்த டஸ்ட் நிறைய அடைச்சு கிடந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் உங்களுக்கு. அந்த டஸ்டா இருக்கும் பாருங்க, அதனால துரு ஏறி போய் ரொம்ப நாள் தைக்காம வச்சிருந்தாலும் அந்த மாதிரி துரு ஏறி இருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இல்ல நல்ல ஒரு ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நூல் போய் சிக்கியிருக்கான்னு பாருங்க. இல்ல ஆயில் விடாம ஏதாச்சும் இருக்கும், அது மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்க ஆயில் நல்லா இந்த இடத்துல பூரா நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா ஆயில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க தச்சு பாருங்க. இந்த கேஸையும் இந்த கேஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த தகடு இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல வந்து இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, இது வந்து கரெக்டா அப்படி போய் ஒட்டாம இப்படி தூக்கிட்டு இருக்கும். இப்படி தூக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிஷின்ல வந்து அது பொருந்தாம என்ன ஆகும், நூல் போய் சிக்கி அப்படி நின்றுக்கும். உங்களுக்கு அப்படி சிக்கி நின்றுக்கும். 2-3 தையல் விழுகிற மாதிரி விழுங்கும், அப்புறம் சிக்கி நின்றுக்கும் உங்களுக்கு. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பழைய கேஸ் வேற ஏதாச்சும் கேஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மிஷின்ல வந்து செக் பண்றதுக்காக, சும்மா அது லூப் அடிக்கிற கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சும்மா செக் பண்றதுக்காக நீங்க வந்து இன்னொரு கேஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒன்னு வந்து போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராம நீங்க அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு கேஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க வந்து கேஸை மாத்திக்கிட்டீங்கன்னாவேவும் அந்த நூல் சிக்குறது நின்றும், தையலும் நல்லா விழுகும். ஆயில் இல்லாம போனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் உங்களுக்கு. எல்லா பாகத்திலையும் நீங்க ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா 1 நாள் 2 நாள் நல்லா ஆயில் விட்டு நல்லா ஊற விட்டுட்டு நல்லா அப்புறம் தைக்க போறப்ப நீங்க வந்து ஆனால் தொடச்சிருங்க. நல்லா தொடச்சி விட்டுட்டு லைட்டா ஆயில் இருந்தாவே போதும். ரொம்ப ஆயில் சொதன்னு எண்ணெய் விழுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து லைட்டா ஒரு சொட்டு மட்டும் தைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு மட்டும் எல்லா பாகத்துக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தச்சு பாருங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்க சரி பண்ணிடலாம்.
வேற எதுவுமே மிஸ்டேக் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 4-5 தையல் விழுகுது பாருங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு தையல் விழுகுதுன்னு தான் அர்த்தம். ஊசியெல்லாம் கரெக்டான பொசிஷன்ல தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த கேஸ் தான், இந்த கேஸும் அந்த ஆயில் விடுறது தன்மையும் உங்களுக்கு ஆயில் இல்லாம உங்களுக்கு இருக்கிறனாலையும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. நீங்க அதை சரி பண்ணிட்டு நீங்க சரியாயிடுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறுபடியும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா நான் வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றத நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ நேர்களே.